ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சீக்கிரட்டா வெளியூர் போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். அந்த பொண்ணோட போட்டோவும் ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. சார். ஜெய்ப்பூர் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா என்கொயரி பண்ணணும். பெரிய இடத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்டர். அந்த பொண்ணோட ட்ரிப்பை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதானே சார்? பஹனா, கிரகணம் ஏற்பட இன்னும் 40 நாள் தான் இருக்கு. அந்த ஜுவாலாமுக்கி வைரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும். அந்த மகாதேவராயன் பொண்ணை நம்ம ஆளுங்களால இன்னும் பிடிக்க முடியல. அந்த விஷயம் என் சோட்டா பேட்டா பாத்துக்குவான். இதான் மெஹரான்கட் கோட்டை. கோட்டை எல்லாம் நாங்க ஓட்ட நான் சொன்னோம். இதோட ஹிஸ்டரியை கரெக்டா சொல்லியே. உன் ஹிஸ்டரியும் சேர்த்து இந்த கோட்டையோட ஹிஸ்டரியில இருந்து ஜியோகிராஃபி வரைக்கும் புட்டு புட்டு போட ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? பையா. கைடா? கைடுல புக்கு நினைச்சியா? இவரு கிக்கு. இந்தால கைடு. உழைப்ப ஓட்டதான் டூர் கைடு. உழைப்புக்கு டப்பு சைடு. நீ டப்பு சைடு தாங்கிறது அவங்களுக்கு அப்பனப்பவே தெரியும். முதல்ல இந்த கோட்டையோட மேட்டர் என்ன சொல்லு. ஃபர்ஸ்ட் பில் எவ்வளவு கேட்பான்னு தெரிஞ்சுக்கோ. ராஜாவோட கோட்டம், ராணியோட தோட்டம், மொத்த டூருக்கும் 2000. Too much. இங்க பாரு பையா, காஸ்ட பத்தி யோசிக்கிறவங்களுக்கு டேஸ்டே இருக்காது. அங்க ஃபாரின் பார்ட்டி வெயிட்டிங். ஒரு நிமிஷம் மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இவனுக்கு ஒரு ஜர்க்க கொடுத்துற வேண்டியதான். சரி, எங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். சரி, பாஷையை பொறுத்து ரேட் இருக்கும். கரெக்ட். நாம தமிழ் பாஷையில பேசிக்கலாமே. அஸ்லி பாஷை தான் கேட்டிருக்கா. உங்களுக்கு எந்த ஒரு தமிழ் வேணும்? என்னது ஊருக்கு ஒரு தமிழ் இருக்கா? ஐயோ, எக்கச்சக்கமா இருக்கு. திருநெல்வேலி தில்லு வேணுமா, கோயம்புத்தூர் லொல்லு வேணுமா, மதுரை மாசு வேணுமா, ஸ்ரீரங்கம் கிளாஸ் வேணுமா, காரைக்குடி ஜோர் வேணுமா, கள்ளக்குடி பியூர் வேணுமா, சேலம் தூக்கல் வேணுமா, சென்னை லோக்கல் வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எப்பா, உங்க ஆளு சாதாரணமானவன் இல்ல, சகலகலா வல்லவன். நம்மால பேச்சு ஒவ்வொன்னு ஒரு அருவா வீச்சு. ரேட்ட பத்தி யோசிச்சு லேட் பண்ண அப்புறம் ஃபாரின் குரூப் இவர அள்ளி அவசரப்படாதே, அழுதுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. பையா சாதியா. ராஜா மேல இருந்து தேக்தா, ராணி அங்க கீழே இருந்து தகிடதா. அப்ப சிப்பாய்ங்க சிந்தாவா மூடிக்கிட்டு ஹோத்தா. உன் பையன் நையாண்டி நாயகனா இருப்பான் போல இருக்கு. பீரங்கி 1863ல இதை செஞ்சாங்க. மகாராஜா இத 1904ல வாங்கினாரு. இந்த மாதிரி இங்க 150 இருக்கு. அத பத்தி சொல்ல. எதை பத்தி நான் சொல்ல உங்ககிட்ட பேமெண்ட் பேசுனேன்? இத பத்தி சொல்லதா? இத பத்தி மட்டும் கேளு. அத பத்தி சொன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இது வேலை செய்யுமா? உன்னுது வேலை செய்யுமா? எது? மூளை. பேசி பேசியே ரைட் பண்ணி எங்க எல்லாரும் நல்லா கைட் பண்ணிட்டயா. கொஞ்சம் உனக்கு பேமெண்ட் கொடு. டாமி, டெல் மீ. நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். நமக்கு தான் அவன் 8000 ரூபாய் கொடுக்கணும். நானா? எதுக்கு? சொல்ற கேட்டுக்கோ. அப்போ சினிமா தியேட்டர்ல 10000 ரூபாய் கட்டிங் போட்டல, அதுல 2000 ரூபாய் போச்சுனா மீதி 8000 ரூபாய் நீ தான் திருப்பி தரணும். Keep it. அது tip. It's tip for that. And a hit cunning fellow. Come on girls. நான் தெய்வா, நாங்க உன் ஆளை ஓரம் கட்டிட்டோம். நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். இல்லனா உன்னை ஓரம் கட்டிடுவோம். இந்தா வேட்டைக்காரன் தொப்பி. வாங்க போலாம். எங்க கூட்டிட்டு போறா இது? இங்க மண்ணை தவிர எதுவும் இல்ல. கீழே மேல மொத்தம் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. Hey guys, see there. ஏப்பா, ரெஸ்டாரண்ட் நிறுத்துமா. கூலா ஏதாவது குடிக்கணும். கூல்ட்ரிங்க். ஏய், no. Stop. இத குடிக்கிறதுக்காக நாம இங்க வரல. பின்ன சுட சுட டீ குடிக்கிறதுக்கு. சுட டீயா? इतनी गर्मी में चाय? டீயா? ஸ்டவ்வே இல்ல, எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்னடி பண்றான் இந்த ஆளு? தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிறா? வெயில் தாங்க முடியலடி. என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி. இவன் வழி தனி வழியா இருக்கும் போல இருக்க.
एक चाय दो இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்காந்து உறிஞ்சிரான் பாரு. அந்த லடுக்கி கிட்ட வாங்கிக்கோ. ஏய் நான் எது கொடுக்கணும்? நேத்து நீ என்ன ஏமாத்தின 2000 இப்ப இந்த டீயோட முடியாது. நான் ஏறி வந்த வண்டி ரெண்ட், அதுக்கு மேல டென்ட், என் பெட், ஒட்டக்க ஃபுட் எல்லாத்துக்கும் நீ தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீ எனக்கு அல்வா கொடுத்ததுல ஹர்ட் ஆயிட்டேன். அதுக்கு ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ரிவெஞ்ச் இவனது இல்ல எந்த பணம் ஜெர்க்கு பத்தல போல இருக்கு. ரணன் ஜெர்க்க செட் பண்ணிட்டு வரேன். हेलो हेलो हेलो, तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, बहुत मारना है. मैं पैसे दूंगा, बहुत पैसे दूंगा. करेंगे. अरे छोड़ो, मुझे नहीं, उसको मालूम है. ஐயோ, அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியா? மாரோ குச்சி கரோன்னு சொல்றான்ல, அவனுங்க குச்சி கரோ தான் பண்றானுங்க. நடக்கட்டும். ஏதோ ஒன்று வாங்கிட்டு காப்பாத்துப்பா. நானே பெரிய ராக்கெட், கோட்டையில எனக்கு அல்வா கொடுத்துட்டு என் 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. எப்பா அந்த பணத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து கொடுக்கறேன், காப்பாத்துப்பா. என்ன பையா, என்ன நடந்துச்சு? பாப்பாக்கு இன்னைக்கு கலர் எல்லாம் போய் கருப்பா இருக்கும். ஜஸ்ட் மிஸ். கருப்பாயி கருப்பு போயிருக்குமா? பாப்பா எங்க? சமயத்துக்கு உன் பையன் வரலனா எங்க பாப்பாவா அவனுக்கு? புரிஞ்சுது. உங்க பாப்பா கையில ஒரு பாப்பா கொடுக்க ஏற்பாடாயிருக்கும். இப்படி இது கண்டினியூ ஆச்சுன்னா என் பேக்ல இருக்க கேஷ் எல்லாம் ஜம்ப் ஆகி உன் பையன் பாக்ஸ்ல டம்ப் ஆயிடும். இது பாக்ஸ் இல்ல, ஏடிஎம். எல்லாரும் பணத்துக்காக ஏடிஎம்க்கு தான் போவாங்க. ஆனா இந்த ஏடிஎம் என் கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளிய அனுப்பாது. பையா, உன் பையன் எனக்கு வேணும். நீ அந்த டைப்பா? இந்த கன்னி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்தினா எப்ப கன்னி வெடி வெடிக்கனே தெரியல. மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் எடுத்து சொல்லியா ப்ளீஸ்? சரி, ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா. எவ்வளவுனாலும் பரவாயில்ல. எதுக்கு நீ உன் மேடத்து கிட்ட கேட்டு வா. அதுக்குள்ள நான் பையாவை கெஞ்சி ஒதுக்க வைக்கிறேன். ஐஸ் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடாமா. சரியா? டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். ஓகே. டம்மியை கூப்பிடு. ஏய் வா. ஓடு. ஏய் தெய்வா. இரு ஒன்னு வெச்சுக்கிறேன். வாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டீல் ஓகே. போலாமா? அப்படினா இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு. பையா. இனி பாதயாத்திரை. என்ன இவ்வளவு பெருசா ரேட்டா? 1 hour நடந்தாகணும். இவனுக்கு நரம்பு நட்டுக்குச்சு. இனிமே நாயனை வாசிக்க வேண்டியதுதான். ஏப்பா, பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுக்கலாம்ல. 1 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டிருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் சில்லுன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணோம். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்துக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 ரூபாயா? 5000. எம்மாடியோ, என்னது பக்கெட் தண்ணி 5000? ஐசே, இது பகல் கொள்ள ஐசே. குளிக்கிறத மறந்துட்டு சென்று தச்சிக்க, அதான் சீப். நத்திங் டூயிங். பணத்தை கொடு. விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம். அப்ப டிக்கெட், இப்ப பக்கெட். கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான். இந்த பாரு பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹட்டானா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே. இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 பக்கெட்ஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10,000 வாங்கினாலும் பக்க வேலைக்காரன் தான்.
டாமி என்ன பாக்குற? என்னாச்சு உனக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. அத்தாயிட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு எங்க கிட்ட 10,000 வாங்கிட்டியா? You liar! கொன்னிங் ஃபெலோ cheat! நான் ஒண்ணு உங்களை சீட் பண்ணல. பக்கத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனது உங்க அறிவு கெட்டத்தனம். தெரிஞ்சும் சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிடுச்சுல்ல? நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம். போய் குதிங்க. ஐசே, உன் கேஷ் மொத்தத்தையும் வழிச்சிட போறான். டாமி, எனக்கு இந்த இடம் பிடிக்கல. Let's change the place. மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி, ஏன் சாமி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்டு. ஒரு 1000 வெட்டு. நான் அத்தனால உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். திட்டினா இன்னொரு 1000 ஏறும். இது ரெண்டும் கேட்டான் தான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோன்னு சொல்லுங்க சார். 30 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டை லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களேன் சார். டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்னா பொண்டாட்டியே கழட்டி விட்டவன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திக்கிட்டேன் சார். அது பாகிஸ்தான். Hey, what are you doing? Hey, hey. You're not nonsense. Go on. How are you, Mahadevaraya? Janaki Varma, அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. No. Not Janaki. Jackie. Jackie the Great. Jockey. இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா? I know. ருத்ர சூலத்துக்காக வந்திருக்கார் இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்ன வள்ளல் இல்ல. You understand? I'm a businessman. What's your offer? என்ன வேணும் உனக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே, வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துறேன். அந்த ருத்ர சூலத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சூலத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்கிறேன். ப்ளீஸ் அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால குச் ஃபாயதா நாய். ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, सोच के बताऊंगा. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, பாய். என்னடா இவன்